இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாய் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க தேவன் என்னை பயன்படுத்திய கிருபைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். போன வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஹீட் மாதிரி உடம்புல இறங்கிட்டு நான் பேசாமல் போய் உட்காந்துட்டேன். சரி, இனிமே வந்துட்டு நம்மளுக்கு வியாதி ரொம்ப முத்திருச்சு போல இருக்குது, அதனால தான் இந்த சிம்டம்ஸ் பூரா நம்மளுக்கு காட்டுது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டேன். அப்போ ஒரு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு லைஃபே முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்டு தான் உட்காந்து அந்த பைபிளை திரும்ப எடுத்து பார்க்கையில், இப்பொழுது பரிசுத்த ஆவியான இயேசு உங்கள் மேல் 3 முறை இறங்கினார். அந்த 3 முறை இறங்கிய பொழுதும் உன் உடலின் மயிர் சிலிர்த்தது. அதை நீ உணர்ந்தாயா? அப்படின்றதோட ஒரு கொஸ்டின் மார்க்கோட நிற்கிது. அப்போ நான் என்ன நினச்சிட்டேன், அப்போ நம்மளை குணமாக்கிட்டாரா அப்படி? அப்போ இன்னொரு வசனம் அதே இதில் வருது, நீ துக்கமுகமாக இருக்கிறது ஏன்? உனக்கு வியாதியே இல்லையே அப்படி சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. மறுநாள் விடிஞ்சிச்சு. எனக்கு இருக்கிற அத்தனை ப்ராப்ளம் இருந்தது. என்னோடய காய்ச்சல், என்னோடய வாமிட்டு, என்னோட அந்த எரிச்சல், அப்புறம் நீர்க்கடுப்பு, எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சோ அந்த சிம்டம்ஸ் பூரா அடுத்த நாளுக்கு நாள் ஒன்றொன்னா என்னட்ட வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. நான் எந்த மெடிசனும் சாப்பிடல, எந்த மருந்தும் சாப்பிடல. இவ்வளோ பெரிய வியாதியை என்னிடத்துல இருந்து குணப்படுத்திய தேவன் வந்து இன்னுமே ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறதுனால தான் எனக்கு ஜீவன் கொடுத்துருக்காரு. இது என்னோடய சாட்சி. இன்னுமே நிறைய அவர் எனக்கு செஞ்ச எல்லா சாட்சிகளையும் உங்களை தெரிவிக்கிற விதமாக தான் நான் தேவனுடைய வார்த்தைகளை அறிவிச்சிட்ருக்கேன். இதே போல் என்ன போல் எத்தனையோ சகோதர சகோதரிகள் ஏதேனும் ஒரு பிரச்சனைனால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. வியாதி மட்டும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி, அதிசயங்கள் செய்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால எல்லா விதத்தையுமே எல்லா கவலைகளுமே நம்ம இடத்துல இருந்து அவர் நீக்கிடுவார். எதை நினச்சும் கவலைப்படாமல் நீங்கள் வந்து தேவனை தேட ஆயத்தமாகுங்க. தேவன் சமீபமாக இருக்கிறார். அதனால் தேவனுடைய வார்த்தையை தேடுவது நம்முடைய ஜீவனுக்கு உகந்தது.